மழை வந்தா மிளகாய் அள்ளி வைக்கணுங்கிற துப்பு இல்லாம நானே விட்டு புட்டியே. பங்குனி மாசம் மழை பெய்யுன்னு கனவே கண்ட. இந்த நொறநாட்டியத்துக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என் பாட்டி, நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷமா? என்னென்னமோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த கூத்தை ஏன் கேக்குற? உன் மாமனுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காமே தனி கொடுத்துரும் போயிட்டானுங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? அது இந்த குடும்பத்துக்கே உண்டான குசும்புமா. நீங்க எல்லாம் வந்தது அவனுங்களுக்கு பிடிக்கலையா. நீங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நம்மளோட அவனுங்க சாப்பிட மாட்டானுங்களாம். அவனுங்களே சமைச்சு அவனுங்களே சாப்பிட போறானுங்க. டேய், என்ன நீயா எடுத்து போட்டு நீயா தின்னுக்குற? இங்க பாரு, ஒருத்தன் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறான். உப்பு பார்க்க வேண்டாம் அவனை. என்னத்த உப்பு பாக்குற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ, என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்னவா இருந்தாலும் இந்த சமையல் வேலையில நமக்கு இருக்கு என்ன? ஏன்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செயற்குழுக்கு ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுற, நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? டேய், இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கிறது ஒண்ணுதான். அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேனே. சமையல கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. என்ன என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மள ஏமாத்திருக்காடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குளிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். டேய் நாயா, இப்படியே உட்கார்ந்துருக்காத, பூனை வந்து மூஞ்சி நக்கிற போது. போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் டேய், நான் பாத்துக்கடா, போடா, கெட் அவுட். இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவனுங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவும்? ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுறேன் பாரு. இப்போ என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கையே. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையலு? ஏண்டா இந்தா சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு. காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவனுங்களை பிடிக்க முடியாதே. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல. உப்பு, சால்ட். காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல? இல்ல பாட்டி, கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல, நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குதுன்னு. ஐயோ பாட்டி, மறந்தேன்னு நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமாலாம் பாவம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு வாங்கிடுவானுங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்கானுங்களே, எங்க அப்பா. பாட்டி 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 பாட்டி, நான் கலக்குறேன் ப்ளீஸ். ஐயோ, நீ தாண்டி பாட்டிக்கேத்த பேத்தி. என்ன கலக்குற? காரமா உப்பா? காரம். கலக்கு கலக்கு. எதுல கலக்குறது? அட, எத்தனை ஐட்டம் வச்சிருக்கானுங்க, எதுல வேணாலும் கலக்கு, சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற முத ஆளுங்க நம்ம பயல்களா தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்ட இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய், வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்குங்க. சோறு போடு போடு. அண்ணா, வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கின சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே, இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டரை வெளியே லீக் அவுட் பண்ணிராத. சாப்பிடுறா ராஜா. ஐயோ பாட்டி. ஒரு ரூபா சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறிய. கண்டினியூ. ஐயோ பாட்டி பாவம். தம்பி, என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனந்த கண்ணீர் கிழவி. அண்ணன் பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி, அவருக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறா. ரொம்ப காருதுடா.
மிளகா சோறு வேலை செஞ்சிருச்சு இல்ல